அப்போ மேச ராசியில் இருக்கிற கர்மா நட்சத்திரம் அஸ்வினி. ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை கர்மா நட்சத்திரமாக இருந்து பிறக்கிறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன ரீதியான துன்பம் வரும் அப்படின்னா, அதுக்கடுத்து துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பப்பாளி பழத்தை தானமாக கொடுக்கலாம். வீட்லேயே பப்பாளி மரம் வளர்த்துறாங்க. பப்பாளி வளர்த்துறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அரிசி வெல்லம் கலந்த மாவு ஊற்றிட்டு வர தண்ணி வேருக்கு ஊற்றிட்டு வரலாம். இப்போ அடுத்ததாக பேச வர்றது பார்த்திங்கன்னா நம்முடைய இனிய மாணவர் ஜோதிட ஆதித்யா வீரகுமார் அவர்கள். அவர் என்ன பேச வர்றாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த 12 ராசியிலையும் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த 12 ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னு இருக்குது. அந்த கர்ம நட்சத்திரங்கள் என்னென்ன, இப்படி இந்த கர்ம நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அந்த கர்மாக்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எளிய மாதிரி பரிகாரங்கள் எந்த மாதிரி பண்ணுனா அந்த கர்மாவிலிருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர் பேசுகிறாரு. 27 நட்சத்திரத்தில் 12 ராசியில் உள்ள கர்ம நட்சத்திரம் எது, அந்த கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான நிவர்த்திக்கு உண்டான அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்வதற்காக ஜோதிட ஆதித்யா வீரகுமார் அவர்களை வருகை நான் அன்போடு நம்ம வரவேற்கிறோம். கொஞ்சம் கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே 10 மணிக்கு 10:15 தான் ஸ்டார்ட் பண்ணி பொழுதா வரை கொண்டு போவோம். இனிமேல் என்னென்னா எல்லாத்துக்குமே வீட்டில் வேலை இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்கிறாங்க நிறையாவே. இருக்கிறதே நீ எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, எங்கள் வீட்டிலே சொல்கிறாங்க, இருக்கிறதே அதிசயமாக ஏதாச்சும் ஒரு நாளைக்கு இருக்கிறீங்க. அது அந்த ஞாயிற்றுக்கிழமை கருத்தரங்கம்னு பேரை போட்டு அங்கேயே போயிடுறீங்க. வீட்டில் எல்லாம் தங்குறதே இல்லை. நீங்களாம் உண்மையில் குடும்பத்தில் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன எங்கேயாச்சும் போயிருங்கிறாங்க. உண்மையாலுமே எங்கள் வீட்லேயே அப்படி தான் சொல்கிறாங்க. ஜோதிடத்துக்காக நேர்ந்து விட்டாச்சுங்கிறாங்க. அப்போ என்னென்னா நம்மளை மாதிரி தானே எல்லா வீட்லேயும் திட்டுவாங்க. எல்லா வீட்லேயும் இப்படியே தான். அப்போ ஒரு காலையில் ஒரு நேரமாக ஆரம்பித்து நம்ம ஒரு 2 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம்னு வச்சுங்க, சாப்பிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு 3 மணிக்கு போயிடலாம். இப்போ ஏதோ ஒரு படத்துக்கு போகிறது, ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு உண்டான நாளே ஞாயிற்றுக்கிழமை தான். அதையும் இந்த ஜோதிடத்தில் கொண்டாந்து விட்டுட்டு மூளை குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு அற்புதமான ஒரு இந்த நேரத்தை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இதை முடிஞ்ச அளவுக்கு புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே காலையில் 9 மணிக்கு வந்துடுங்க. மதியம் 2 மணிக்குள்ளே நம்மளுடைய கருத்தரங்கம் நிறைவாகி போயிடும். இப்போ வீரகுமார் அவர்களை வருகை நான் அன்போடு நம்ம வரவேற்கிறோம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் எனது குருமார்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களையும் எனது பாரம்பரிய குருநாதர் அஸ்ட்ரோ கோமதி அம்மா அவர்களையும் மற்றும் ஆதி முதல் இன்று வரை எனக்கு இந்த ஜோதிட கல்வியை கொடுத்த அனைத்து குருமார்களுடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தினுடைய 31வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வணங்கி நம்முடைய பரணி அஸ்ட்ரோ வேர்ல்ட் யூடியூப் சேனல் மற்றும் அகோரி அஸ்ட்ரோ டிவி மூலமாக எங்களையெல்லாம் பார்த்துட்டுருக்கிற அத்தனை வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்களையும் வணங்கி இந்த 31வது கருத்தரங்கத்தில் நான் எடுத்திருக்கிற எனக்கு கிடைத்திருக்கிற தலைப்பு, அதாவது நான் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா கர்மா நட்சத்திரங்கள். அப்போ இந்த 12 ராசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 14 நட்சத்திரம் கர்மா நட்சத்திரங்கள் இருக்குது. மேஷத்துலேருந்து மீனம் வரை 12 ராசிகள். அந்த 12 ராசி மண்டலத்துலேயும் 14 கர்ம நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மேசராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற கர்மா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அதே போல் ரிஷபத்தில் இருக்கிற கர்மா நட்சத்திரம் என்னென்னு பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். மிதுன ராசியில் இருக்கிற கர்மா நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். கடக ராசியில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் என்னென்னா ஆயிலி நட்சத்திரம். அதே போல் சிம்ம ராசியில் இருக்கிற கர்மா நட்சத்திரம் என்ன அப்படின்னா பூரம் நட்சத்திரம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கர்மா நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். துலா ராசியில் இருக்கக்கூடிய கர்மா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம். விருச்சிக ராசியில் இருக்கிற கர்மா நட்சத்திரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அனுஷ நட்சத்திரம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரமுமே கர்மா நட்சத்திரம் தான். மூலம், பூராடம், உத்திராடம் 3மே கர்மா நட்சத்திரம் தான். மகர ராசியில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். கும்பராசியில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். இப்போ மீன ராசியில் இருக்கிற கர்ம நட்சத்திரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். சரி, இந்த கர்மா நட்சத்திரம் எல்லாத்துலேயுமே ஒரு கர்மா நட்சத்திரம் இருக்குது. இந்த கர்மா நிவர்த்தி நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ மேச ராசியில் இருக்கிற கர்மா நட்சத்திரம் அஸ்வினி.
ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை கர்ம நட்சத்திரமாக இருந்து பிறக்கிறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன ரீதியான துன்பம் வரும் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரங்கிறது மேஷ ராசியில் இருக்குது. அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 7ஆம் ராசி வந்து துலாம் ராசி. அப்போது இவங்க வந்து இந்த முன் ஜென்மத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மேஷ ராசியில் இருக்கிற அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நல்லா விரும்பி திருமணம் செய்துக்கிறத சொல்லி எல்லா விதமான விஷயங்களையும் எல்லா குறும்புத்தனங்களையும் பண்ணிவிட்டு ஏமாற்றிடுறாங்க. அதன் மூலமாக வந்து இவங்க திருமணம் இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருமணம் நடக்கிறது ஒரு தடை ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி இந்த திருமண தடையை நம்ம இந்த ஜென்மத்தில் வந்து அந்த பாவத்தை வாங்கிட்டு பிறந்துட்டோம். அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே அதனுடைய உணவு பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்திரி. அப்போது உங்கள் வீட்டுக்கு வர்ற உறவினர்களுக்கு ஒரு முந்திரி பருப்பை போட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது. அப்படி பண்ணும்போது உங்களுடைய கர்மா நிவர்த்தி ஆகும். அடுத்து உங்கள் வீட்டில் வந்து முந்திரி செடி வளராது. நீங்கள் எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா முந்திரி செடியை பார்த்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் வச்சா வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த முந்திரி செடிக்கு இந்த பச்சரிசி மாவுக்குள்ளே வெள்ளத்தை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை கரைச்சி அந்த முந்திரி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த செடி வளர வளர உங்களுடைய கர்மா வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரம். இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை கர்மா நட்சத்திரமாக பிறந்தவங்களுக்கு வந்து என்ன நிவர்த்தி அப்படின்னா, தென்னை மரத்தை வளர்த்துறது. அப்படி இல்லை அப்படின்னா தென்னை மர கன்று நம்ம வீட்டில் வச்சுருந்து அவங்களுக்கு தானமாக கொடுக்குறது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வர்றாங்கன்னா அவங்க போகும்போது இந்தாங்க கொடி வச்சு வளர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தென்னை மர கன்றை தானமாக கொடுக்கலாம். அப்படி அதை தானமாக கொடுக்கவும் செய்யலாம். நம்ம வீட்லேயே தென்னை மரம் வச்சு வளர்த்த முடியும், அந்தளவுக்கு வீட்டில் வசதி இருக்குது அப்படின்னா அந்த தென்னை மரத்தை சுற்றியும் இந்த அரிசி மாவில் வெள்ளம் கலந்த தண்ணியை வந்து டெய்லி ஊற்றிக்கிட்டு வரலாம். அதை பர்டிகுலராக வேர்கிட்ட தான் ஊற்றணும். நம்ம சொல்கிற எல்லா விருட்சங்களுக்குமே வேர்கிட்ட தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா வேரில் நம்ம ஊற்றுற தண்ணி தான் அந்த மரம் வளர்ந்து வர்றதுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக பூஸ்டப்பாக இருக்கும். அப்போ நம்ம அந்த வேருக்கு அந்த விருட்சத்துக்கு நம்ம பூஸ்டை கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக பூஸ்டப்பாக ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்கடுத்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம்னாலே வாழைப்பழம் தாங்க. அப்போது நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது நம்ம நிறைய சாப்பிட்றதுக்கு உறவினர்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா அதில் பர்டிகுலராக பழத்தை வாங்கிட்டு போகலாம். அதே நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரம்னாலே வாழை மரம் தான். அப்போ அந்த வாழை மரங்கிறது செவ்வாழை மரம், வாழை மரம், இந்த மரங்களை சுற்றி இந்த தண்ணி அரிசி வெல்லம் கலந்த தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே வரலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரம். இந்த ஆயிலி நட்சத்திரத்தினுடைய உணவு என்னென்னா முருங்கைக்காய். நம்ம வீட்டில் முருங்கை மரம் வளர்க்க முடியும்னா வளர்த்தி தண்ணி ஊற்றலாம். இல்லை ஒரு அன்னதானம் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு உறவினர்களுக்கு பரிமாறலாம். முருங்கை மரம் வளர்த்துற அளவுக்கு வசதி இருக்குன்னா முருங்கை மரத்தை வளர்த்தி அதுக்கு இந்த அரிசி வெல்லம் கலந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் சிம்ம ராசியில் இருக்கிற பூரம் நட்சத்திரத்தினுடைய நிவர்த்தி. அப்போ இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணலாம். இல்லை நம்ம வீட்லேயே எலுமிச்சம்பழ செடியை வச்சு வளர்த்தலாம். அந்த செடிக்கு இந்த தண்ணியை ஊற்றலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். குடிக்கலாம். குடிக்கிறத காட்டிலும் குடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய கர்மா நிவர்த்தி ஆகும். அதுக்கடுத்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிற அஸ்த நட்சத்திரத்துக்கான கர்மா நிவர்த்தி. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஸ்த நட்சத்திரம்னாலே ஆரஞ்சு பழம் தான். அந்த அஸ்த நட்சத்திரத்துக்குடைய இது வந்து ஆரஞ்சு பழம் தான். அப்போ நம்ம ஒருத்தங்களை நம்ம யாரையாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்கக்கூடிய பழங்களில் ஆரஞ்சு பழத்தை மையமாக வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு இங்கே நம்ம ஊர்லெலாம் ஆரஞ்சு செடி வச்சா இப்போ நிறைய ஹைப்ரிட் வருது. அப்போ அந்த ஆரஞ்சு மரத்தை வச்சு தண்ணி ஊற்றலாம். ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. இப்போ வெயில் சீசன் தொடங்கிடுச்சு பார்த்தீங்களா, இன்றைக்கி மதியமே கூட ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரங்க யாரும் இருக்கிறீங்களா? அதுக்கடுத்து துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பப்பாளி பழத்தை வந்து தானமாக கொடுக்கலாம். வீட்லேயே பப்பாளி மரம் வளர்த்துறாங்க. பப்பாளி வளர்த்துறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அரிசி வெல்லம் கலந்த மாவு வந்து ஊற்றிட்டு தண்ணி வந்து வேருக்கு ஊற்றிட்டு வரலாம். பப்பாளி பழத்தை சாப்பிடலாம். பப்பாளி பழத்தை மற்றவங்களுக்கு தானமாகவும் கொடுக்கலாம். ரெண்டுமே நம்மளுக்கு நன்மை கொடுக்கும்.
அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம்னாலே கொய்யா செடி தான். அப்போது நம்ம இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொய்யா பழத்தை வாங்கிட்டு போகலாம். உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது கொய்யா பழத்தை வாங்கிட்டு போகலாம். கொய்யா மரம், கொய்யா செடி நம்ம வீட்லேயும் வளர்க்கலாம், இல்லை கொய்யா கண்ணை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். எது பண்ணாலும் நம்மளுக்கு நிவர்த்தி தான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூராடம் நட்சத்திரம். இந்த பூராடம் நட்சத்திரத்துக்காரங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணலாம். அந்த வெள்ளரி கொடி வீட்டில் வச்சு வளர்த்தலாம். அந்த கொடி வளர்த்தும் போது அந்த கொடிக்கு இதே போல் தான் அரிசி வெல்லம் கலந்த மாவு வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டே வரலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பலாப்பழம். அப்போ நம்ம உறவினர்களை பார்க்குறதுக்கு போகும்போதும் சரி, நம்ம யாரையாவது பார்க்குறதுக்கு போகிறப்போ பலாப்பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். இல்லை பலாப்பழம் வாங்க முடியல, பலாச்சுளைவாவது வாங்கி கொடுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கர்மா நிவர்த்தி ஆகும். பலாமரம் எங்கேயாவது டூரிஸ்ட் போகும்போது பார்க்குறதுக்கு நேர்ந்தால் கூட அங்கே கூட தண்ணி ஊற்றலாம். அதன் மூலமாக கூட நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம்னாலே ஆப்பிள் பழம். அப்போ உறவினர்களை பார்க்க போகும்போது ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அது மூலமாக அந்த கர்மா வந்து நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும். இப்போ ஒரு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். இந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே மாமரம், மாங்காய் தான். அப்போ வந்து இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உறவினர்களை பார்க்குறதுக்கு போகும்போது சரி, நம்ம யாரை பார்க்குறதுக்கு போனாலும் இந்த மாங்காயை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். வீட்டுக்கு வரும்போது மாம்பழமும் மாங்காய் இருந்தால் கட் பண்ணி உறவினர்களுக்கு பரிமாறலாம். வீட்லேயே மாஞ்செடி வச்சு வளர்த்துறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, இடத்துல வளர்த்துறோம் அப்படின்னா அந்த மாங்கன்றுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டே வரலாம். இதன் மூலமாக அவங்களுடைய கர்மா நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம்னாலே அன்னாச்சி பழம். அப்போது நம்ம உறவினர்களை பார்க்க போகும்போது அன்னாச்சி பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். சரி, இதையெல்லாம் எப்போ செய்யலாம் அப்படிங்கிறது தான். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, எப்போ செய்யலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்க. அப்போ இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் மாத பிறப்பன்னைக்கு செய்யலாம். அந்த மாதத்தில் வரக்கூடிய தமிழ் மாதம் முதல் நாள் அன்னைக்கு தமிழ் மாத பிறப்பன்னைக்கு செய்யலாம். அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். அதற்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம யோகங்கள் 27 நாம யோகங்கள் இருக்குது. அதில் வியாதிபாத நாமயோகம் வர அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இது 100% பலன் கொடுக்கும். அதே போல் வைத்திருதி நாமயோகம் வர அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். நிச்சயமாக இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த ஏதாவது ஒரு நட்சத்திரங்களில் தான் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய கர்மா எதுவோ அதை தெரிஞ்சு அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றி உங்கள் கர்மாவையும் நீக்கிக்கோங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிறேன். நன்றி.